Hi friends, welcome back to Maithuma Vlogs. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாங்க பெங்களூர்ல இருக்கோம். பெங்களூர்ல இன்னும் ஷாப்பிங்கே போல. இப்பதான் டைம் கிடைச்சது. ஷாப்பிங் போலாம்னு நானும் விபிஷ்னா கிளம்பிட்டோம். நாங்க ரூம் விட்டு வெளியில வந்தோம், ஹோட்டலை விட்டு. அப்போ ஹச்சுடா ஒன்று ரோட்ல வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்களா. விபிஷ்னாவை பார்த்தது அது அவங்க கிட்ட போகணும்னு சொல்லிட்டு அதை அடம் பிடிக்குது பாருங்க. அதனால அவங்க எடுத்து நீட்டு வச்சு காமிச்சிருக்காங்க. தொடு விபிஷ்னா, அது அவங்ககிட்ட தான் போ. நீ வீடியோல பாக்குறியா? ஓகே. கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல ஸ்டார்டிங்ல வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா லைனா ஃபுல்லா கடைங்க தான் இருக்கு. நம்ம என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். எங்க அம்மா வந்து பெங்களூர்ல வந்து நான் செருப்பு வாங்கியே ஆகணும்னு ஒத்த கால நின்று எங்க அம்மா இப்ப செருப்பு வாங்குறாங்க. என்னோட அம்மாவுக்கு செருப்பு வாங்குறதுக்கு வந்துட்டு இப்ப நான் செருப்பு வாங்கிட்டு நான் போட்டு நின்றுட்டு இருக்கேன். எனக்கு வாங்கிட்டேன், என்னோட ஹஸ்பண்டுக்கும் வாங்கிட்டேன். இனிதான் எங்க அம்மாவுக்கு போய் நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேட்டதே செருப்பு கேட்டதே அவங்க தான். ஆக்சுவலா எனக்கு முதல்ல போய் செருப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களுக்கு 2-3 கடையில பார்த்தோம். பட் அவங்களுக்கு செட்டே ஆகல. இனிமேல் தான் போய் தேடணும். பேக் வாங்கிட்டு இருக்கோம். இந்த பேக் தான் வேணும். இது என்ன பேக் நீ சொன்ன? ஹாட் வீல்ஸ் பேக். ஆமா, இது ஹாட் வீல் பேக் தான் வேணும்னு சொல்லி இன்னும் வாங்கிருக்காங்க. ஹாட் வீல் பேக்ஸ் நானும் பாருங்க எங்க அம்மாக்கு இன்னும் செருப்பு வாங்காம என்னோட ஹஸ்பண்டுக்கு கேப் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த பேக் வாங்கியிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இத்தனை பேக் வாங்கி கையில பிடிச்சிருக்கேன். ஆனா இன்னும் எங்க அம்மாக்கு செருப்பு வாங்கல. இனிமேல் தான் போய் செருப்பு வாங்குறோம். வாங்க போலாம். தங்கம், என்ன ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கற? என்ன பாக்குற? கீச்செயின் வேணும். எந்த மாதிரி கீச்செயின்? கீச்செயின் வேணும்னு கேட்டேன். அது எங்க இருக்கு இப்போ? ரொனால்டோவே டெட்பூல் கீச்செயின் தான் வேணும். குழந்தை பையமா இருக்கா டெட்பூல். அதனால வேண்டாமா? குழந்தை பையமா இருக்கு உனக்கு வேண்டாமா கீச்செயின்? தங்கம், அது கத்தி மாதிரி இருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா ஸ்கூல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. உன்னோட பேக்ல எல்லாம் கீச்செயினை மாட்டணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஹேமர் வேணா பாரு, ஹேமர் வேணா வாங்கிக்க. பொறுமையா பாக்குறியா? இன்னும் இத்தனை நேரம் பாத்துட்ட, 10 நிமிஷமா தொலைவர நீ. என்ன வேணும்? என்ன வேணும் இங்க பாத்து சொல்லு. ரொனால்டோவா? இப்ப கிடைச்சதே இல்லையா ரொனால்டோ உனக்கு? நீ தேடுன்னு தேடிட்ட. நான் கடைக்காரனாவும் சேர்ந்து தேட விட்டுருக்கேன். நீ இப்போ உனக்கு தேடி கிடைக்காம. எனக்கு ரொம்ப பிடிக்குது. சரிங்கான் அப்படின்னா வந்துட்டு நருட்டோ பார்க்கறவங்களுக்கு தெரியும். இதே எடுத்துக்கிறியா? ரொனால்டோன்னு கேட்ட. இப்ப என்னமோ எந்த பேர் சொன்ன? நருட்டோன்னு எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கிறப்போ போதுமா? ரொனால்டோ இல்லாதனால நருட்டோக்கு போயிட்ட. சரி வாங்கிக்காதையா. வாங்கின உடனே பிரிச்சுட்டியா விபிஷ்னா? அன்பாக்சிங் வேற பண்ணிட்டு இருக்கிற நீ. வாவ், சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஒரு வழியா செருப்பு கண்டுபிடிச்சிட்டியாமா உன்னோட சைஸுக்கு? வாங்கிட்டியா? கரெக்டா செட் ஆகுதா இது உனக்கு? டைட்டா போட்ட கால் வீங்குதுன்னு சொல்றீங்களே, இது கரெக்டா இருக்கா? அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? வாங்கிக்கலாமா இது? சரி, ஓகே. அது ஒரு கிரீனு, எல்லா கலரும் கிரே, எல்லோ, ப்ளூ, எல்லா கலர்ஸும் வச்சுக்காங்க. அக்வா இந்த கலர் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குல்ல? பிகாக் ப்ளூ எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் தான். அழகழகா போட்டு வச்சிருக்காங்க ட்ரெஸ் எல்லாம். இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கலரு கேட்டால் இது ஃபேப்ரிக் வந்து 1000 சொல்கிறாங்க ஒரு மீட்டர் பார்த்தீங்கன்னா. ஆனால் சூப்பராக இருக்குது. நான் சாரின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தேன். இது ஆனால் சாரி இல்லை, இது மெட்டீரியல் ஆக்சுவலாக. இந்த பொம்மைக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன். பிளாக்கு, ஒயிட்டு, இந்த க்ரீனு, இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த டாப்ஸ் எல்லாம் 215 போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸு டாப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 250 சொல்றாரு. ஃபிக்ஸட் பிரைஸ் தான். 250 இது. என்ன பொம்மை தொட்டு பார்த்துட்டு இருக்கிற? ஒரிஜினலா வளர்க்கறதுக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு பொம்மை பார்த்துட்டு இருக்கிற. இங்க மூஞ்சி காட்டு, பூனை மூஞ்சி காட்டு எடுத்து. நல்லா இருக்குல்ல பூனை? பிடிச்சிருக்கா ரொம்ப உனக்கு? வர வழியில மினுன்னு இருந்துச்சு. கோல்டன் கலர்ல ஜகதகன்னு தொளிச்சுதான். இது என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட பிளேட் மேட்டுன்னாங்க. நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இது பீங்கான ஐட்டம் கூட வச்சிருக்காங்க நிறைய. இங்க சிங்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகழகா வச்சிருக்காங்க, கலர் கலரா. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர். டேக் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் 250 மேல இருக்கிறதெல்லாம். இதெல்லாம் 250. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸட்னு போட்டிருக்கிறது மட்டும்தான் 250. மற்றதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும். ஆனால் உள்ளெல்லாம் நல்லாயிருக்கு. கிளாஸ் ஆஃப் பேண்ட் இதெல்லாம் கூட, இந்த ஜீன்ஸு ஸ்கர்ட் இதெல்லாம் கூட நல்லாயிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல் இதெல்லாம் ட்ரெஸ் நல்லாயிருக்கு. இங்கெல்லாம்
மறுபடியும் என்னமோ எடுத்து கையில வச்சு நின்றுட்டு இருக்கிற. பைக் வேணும். பைக் வேணுமா? இது கிடைக்கிறதுக்கு ரேரு. அப்ப வேணும் நீ போய் நீ நிக்கிற. உனக்கு இப்ப இந்த பைக் வேணும். ஆல்ரெடி உனக்கு கீ செயின் வாங்கினது பத்தாது, இந்த பைக் வேற வேணுங்கிற நீ. ரொனால்டோ கீ செயின் பதிலா இது வேற வாங்கிக்கிறேன். நீ அதுக்கு பதிலா தானே வேற வாங்கின. இப்போ ரொனால்டோ கீ செயினுக்கு பதிலா என்ன வாங்கின நீ? நீ அப்பதானே சொன்ன ரொனால்டோ கீ செயின் பார்க்கலாம் வாங்க. நான் வாங்கி தரேனே சொல்லல, நீ ஏன் சொல்லி கற்பனை பண்ணிக்கிற விஸ்னா? எப்படி எல்லாம் என்ன ஏமாத்துற, எப்படி எல்லாம் மலுப்புறேன்னு பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வாங்கி கொடுத்தது அதான் எனக்கு தெரியும். நீ அந்த கடையிலேயே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு நல்லா தெரியும். அந்த கீ செயின் பார்த்துட்டு நீ கீ செயினுக்கே ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தேன். வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்கேயே நீ டேரா போட்டுக்கலாம் நீ நினைச்சியா? உனக்கு தெரியும் நீ வாங்கி தருவானே. அதானே பார்த்தேன். நீ நின்றுட்டு இருந்திருக்கேன் என்ன இருக்கு. விபிஷ்னாக்கு பார்த்தீங்கன்னா கீ செயின் அப்புறம் பைக்கு எல்லாம் வாங்கி டயர்ட் ஆயிட்டா. சுற்றி இந்த லைனே ஒரு தெருவே சுற்றி இருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டான் ஃபுல்லாக. பசி வேற ஆயிடுச்சு. பழத்தையும் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து அடுத்தது இதுக்கு வந்துட்டான். என்ன மண்டையெல்லாம் பலமாட்டுற? அவ்வளோ டேஸ்டாவா இருக்கு. பசி நெக்ஸ்ட் ஃப்ரூட்டு நிறைய இந்த மாதிரி வச்சிருக்காங்க. பாக்கு இது பான் தோய் பான் டேஸ்ட் இதுறாங்க. ஆனால் இது வேற டேஸ்ட் இது வேற டேஸ்ட்னு சொல்றாங்க. பட் நான் இதை தான் வாங்கியிருக்கேன். இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு மேங்கோ ட்ரை ஃப்ரூட் செம்ம டேஸ்டா இருக்குல்ல. இது சாப்பிடுவோம் நாங்க ஒரு நாள் ஐஸ்கிரீம் பண்ணோம். மேங்கோ ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு டம்ளர்ல, அதுவும் இதே மாதிரி தான் டேஸ்ட் இருந்துச்சு. அது நாங்க குச்சியை வச்சு அதுல பீஸ் பண்ணி நாங்க எடுத்து சாப்பிட்டோம். அதுவும் இதே டேஸ்ட் தான் இருந்துச்சு. இதுவும் அதே டேஸ்ட் தான் இருக்கு. நிறைய வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா சாக்லேட்டு, இது ட்ரை டேட்ஸ் நினைக்கிறேன். டேட்ஸ் புளிப்பு மிட்டாய், இது டேட்ஸ் மாதிரி தான் தெரியுது. பாயில் பேப்பர் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இது பார்த்தா டிஃப்ரெண்டா தெரிஞ்சது. இப்படி வச்சிருந்தாங்க பாட்டிலுக்குள்ள. என்னன்னு கேட்டதுக்கு இஞ்சீர் குல்கண்டு மசாலா மாமா. இது ஒன்று வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா 50 rupees சொல்றாங்க. பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குது. அழகா இருக்குல்ல. இதுலயே டிசைன்ஸ் நிறைய மாடல் வச்சிருக்காங்க இவங்க. அது பாத்தீங்கன்னா பிளைன் ரவுண்டா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ஃப்ளவர் ஷேப்ல ஃப்ளவர் டிசைன்ல இருக்கு. அழகா இருக்கு. இது பால் மாதிரி இருக்கு. இதெல்லாம் 50 rupees தான் சொல்றாங்க. இதெல்லாம் போலி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டிசைன் எல்லாம். பட்டர்ஃப்ளை பார்த்தீங்களா? பட்டர்ஃப்ளை எப்படி தொங்குதுன்னு அழகா இருக்குல்ல. பட்டர்ஃப்ளை இன்னும் நல்லா இருந்துச்சு. ப்ரௌன் கலர்ல இருக்கு. ஸ்டோன் வச்சிருக்கு. நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேர்ல் இருக்கு. இதுவும் ரிங் ஷேப்ல தான் இருக்கு. பேர்ல் இருக்கு உள்ளுக்குள்ள. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுவும் ரெண்டுமே நான் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. அதனால இந்த ரெண்டுமே நான் வாங்கிட்டேன். எனக்கு கம்மி பண்ணி கொடுத்துருக்காரு அந்த அண்ணா. கடைக்காரன் கம்மி பண்ணி கொடுத்தாரு. நான் வாங்கிட்டேன். ஷால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. 100 போட்டிருக்காங்க. பை 2 150. இது பை 100 பை 2 150 சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 250 இந்த ஷால் எல்லாம். இதெல்லாம் 250 இந்த ஷால் எல்லாம். இந்த நெட்டட் ஷால் எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 போட்டிருக்காரு. ஃபிக்ஸட் பிரைஸ் தான் எல்லாமே. இது 250. இதுவும் பார்த்தீங்கன்னா 300 தான். இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா 300 சொல்றாரு இந்த ஸ்டால் எல்லாம். இது எல்லாமே 350 300 தான். பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியல் இந்த ஷால் எல்லாம். இதெல்லாம் 200 சொல்றாரு. 250. இந்த நெட்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கிறது 450 350 250 இதெல்லாம். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பொம்மைக்கு போட்டிருக்கிறது இந்த ப்ளூ, இந்த ஒயிட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. எல்லா ட்ரெஸ்ஸும் ரேட்டும் அவ்வளோ நல்லா தான் சொல்றாங்க. எல்லோ கலர், பிளாக்கு, இந்த சராரா நல்லா இருக்கு ஆக்சுவலா. இது ராணி பிங்க். இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. பலாசா செட்டு வித் துப்பட்டா எல்லாமே 1200. எப்படியே செட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரேட் போட்டிருக்காங்க. அந்தந்த ரேட்டு தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. 20% டிஸ்கவுண்ட்டு. 700 rupees. ஃபேன்சி குர்தாஸு, ஜாகர்ஸ் பேண்ட்டு 20% டிஸ்கவுண்ட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ட்ரெஸ் 500 350 300 rupees.
டாப்ஸ் எல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் மெட்டீரியல்ஸு 180 ருபீஸ்லேருந்து 475 சம்திங் என்னமோ சொன்னார். அது வரைக்கும் பிரிண்டட் 280 ஆமா ஒரு மீட்ரு, டபுள் பண்ணா அப்படின்னு சொன்னாங்க. இந்த அக்வாபா பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு 475 சொல்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா 250 சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் நான் கமர்ஷியல் சீட்டெல்லாம் போய் சுற்றிட்டு ஃபுல்லாக டயர்டாகி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 3 ட்ரெஸ் வாங்கினேன், அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன், வாங்கவே நான் வீடியோவில் காமிச்சிட்டேன். ஆனால் இது மட்டும் என்னால் காமிக்க முடியலங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நிறைய வண்டிங்க போயிட்டே இருந்ததுனால என்னால் உங்களுக்கு சரியாக காமிக்க முடியல. சரி ரூமுக்கு வந்து காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி வரும், பேர்லெல்லாம் வச்சுருந்தது, டிசைன் நல்லா இருந்தது, வீ நெக்காக இருந்தது. அதனால நான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன். ஏன்னா பேண்ட்டு நார்மல் பேண்ட்டு தான், ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு, நெட்டரில் துப்பட்டா மாதிரி கொடுத்துருக்காங்க. நெட்டில் துப்பட்டா பார்த்தீங்கன்னா ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு, சைடெல்லாம் லேஸ் வச்ச மாதிரி நல்லா இருந்தது, ஒர்க் நல்லா இருந்தது. அதனால நான் இதே எடுத்தேன். நிறைய இருந்துச்சு இதில், கலர்ஸ் வந்து ஒரு 2-3 கலர்ஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது சராரா செட்டு. என்கிட்ட சராரா செட்டே கிடையாது. நார்மல் பேண்ட்டு, அப்புறம் பட்டியாலா பேண்ட்டு, அந்த மாதிரி பேண்ட்ஸ் தான் நான் வச்சிருக்கேன். பட் சராராங்கிறது என்கிட்ட கிடையாது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. அக்வாபா டிசைனில் பார்க்கறதுக்கு அட்ராக்ட் பண்ணுச்சு. ஒரு டாலுக்கு போட்டு ஃபுல்லும் நெட்டட் தான் அக்வாபா டிசைனில். பேண்ட்டும் அப்படிதான் இருக்குது. சராராவில் பார்த்தீங்கன்னா பேண்ட்டும் அப்படிதான் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெஸ் எனக்கு சராரா பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போய் ஆல்ட்ரு பண்ணணும் ஊரில். பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்குது. இதை நான் ஊரில் போய் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், ஊரில் போய் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா பண்ணி தரேன்னு சொன்னாங்க. எனக்கு அங்கே டைம் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துட்டோம், நாங்கள் ஊர்லேயே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரு. இதோட ஷால் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் இருக்குது. சைடில் மட்டும் பிளைன் ஷாலு, கார்னரில் மட்டும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க, ஹேங்கிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர். ஆக்சுவலாக என்ன கலர், எல்லோ பார்க்கறக்கு. இது ஒரு டாலுக்கு தான் போட்டிருந்தாங்க, பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இதையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். மொத்தம் 3 சுடிதார் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது பேண்ட் பார்த்தீங்கன்னா பிளைனாக தான் இருக்குது, இதுவும் ஸ்ட்ரைட் கட் பேண்ட் தான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஷால் பார்த்தீங்கன்னா பனாரசி ஸ்டைலில் கொடுத்துருந்தாங்க, அழகா இருந்துச்சு. அந்த டாலுக்கு போட்டு இப்படி நல்லா ஒன் ஃப்ளீட்டாக விட்டு நல்லா வச்சிருந்தாங்க அந்த டாலுக்கு பார்த்தா. அதனால சூப்பராக பனாரசி டிசைனில் சூப்பராக இருந்ததுன்னா பனாரசி ஷால் என்கிட்ட கிடையாது ஆக்சுவலாக. அதனால சரி இது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இதையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.